முருகனுக்காக எடுக்கப்படும் பல காவடிகளில் முதலாவது பால் காவடி. புனித பால் அர்ப்பணிப்பின் மூலம் ஆன்மீக சுத்தி அடைவது, குடும்ப நலன் மற்றும் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் சுத்தத்தை மேம்படுத்துகிறது. இரண்டாவது பன்னீர் காவடி. இது பன்னீர் பயன்படுத்தி பூஜை செய்வது, மன அமைதியை உறுதி செய்கிறது, பக்தனின் மனோசாந்தியை மேம்படுத்துகிறது. மூன்றாவது புஷ்ப காவடி. பூக்களை கொண்டு காவடி அலங்கரிக்கப்படுகிறது. இதன் மூலம் மனச்சாந்தியும் சக்தியுமாக உரைகின்றன, தெய்வங்களின் அருளை பெற்றுத்தரும். நான்காவது அக்னி காவடி. தீப்பயிற்சி வழியாக பக்தி சிரத்தையை வெளிப்படுத்துகிறது, தீமை மறைதல் மற்றும் பாவங்கள் ஒழிய உதவுகிறது, ஆத்ம பலத்தையும் மன உறுதியையும் வளர்க்கிறது. ஐந்தாவது சந்தன காவடி. சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட காவடி உடல் குளிர்ச்சி மற்றும் ஆன்ம சாந்தியை அளிக்கிறது, தெய்வத்தின் கருணையை விரைவில் பெற உதவுகிறது. ஆறாவது சர்க்கரை காவடி. மணலை பயன்படுத்தி காவடி தூக்கப்படுகிறது, பிள்ளைகள் நலன் மற்றும் குடும்ப வளம் பெற உதவுகிறது, இனிய வாழ்க்கையை பெற வழிகாட்டுகிறது. ஏழாவது சர்ப்ப காவடி. பாம்பினை பயன்படுத்தி காவடி தூக்கப்படுகிறது, நாக தோஷங்கள் தீர்வதற்கு வழிவகுக்கிறது, குடும்ப சக்தியும் நிலத்தோஷ நிவர்த்தியும் கிடைக்கிறது. எட்டாவது மச்சக்காவடி. மீன்களை பயன்படுத்தி காவடி தூக்கப்படுகிறது, நீர் சஞ்சலங்களை தீர்க்கும், இயற்கை வளங்களின் நன்மைகளை அருளுகிறது. ஒன்பதாவது இளநீர் காவடி. இளநீர் பயன்படுத்தி காவடி தூக்கப்படுகிறது, உடல் ஆரோக்கியத்தையும் புத்துணர்வையும் அளிக்கிறது, பக்தி வழியாக ஆன்மீக வளர்ச்சியை அடைகிறது. பத்தாவது வேல் காவடி. முருகனின் வேல் வடிவம் கொண்ட காவடி எதிரிகள் தொல்லை நீங்குகின்றது, சக்தி, தீர்மானம், கடமை உணர்ச்சி ஆகியவற்றை வளர்க்கிறது.